வணக்கம். மிதுன ராசி நேயர்களுக்கான பங்குனி மாத ராசி பலன்கள். கல் மனசுக்காரர்களையும் கனிவான பேச்சால் கரைப்பவர்கள் மிதுன ராசி நேயர்கள். பங்குனி மாதம் முழுக்க செவ்வாயும் சுக்கிரனும் வலுவாகி அமர்ந்திருப்பதால் எதிலும் வெற்றி பெறுவீர்கள். நீண்ட காலமாக தள்ளி போன காரியங்கள் எல்லாம் முடிவடையும். பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும். கமிஷன், ரியல் எஸ்டேட் வகைகளால் லாபம் அடைவீர்கள். குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும். சகோதரிக்கு திருமணம் முடியும். சகோதரருக்கு வேலை அமையும். விலை உயர்ந்த ரத்தினங்கள், ஆபரணங்கள் வாங்குவீர்கள். 9ஆம் தேதி வரை குரு 5ஆம் இடத்தில் நிற்பதால் பூர்வீக சொத்தால் வருமானம் வரும். பிள்ளைகளால் உறவினர், நண்பர்கள் மத்தியில் அந்தஸ்து உயரும். மகளின் கோபம் குறையும். மகனுக்கு அயல்நாடு செல்லும் வாய்ப்பு வரும். புது வேலை கிடைக்கும். கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னின்று நடத்துவீர்கள். 10ஆம் தேதி முதல் குரு வக்ரமாகி நாளில் அமர்வதால் தாயாரின் ஆரோக்கியம் பாதிக்கும். அவருடன் விவாதங்கள் வந்து போகும். வீடு, வாகன பராமரிப்பு செலவுகள் வரக்கூடும். விமர்சனங்களை கண்டு அஞ்ச வேண்டாம். ராசிநாதன் புதனும் சாதகமான வீடுகளில் சென்று கொண்டிருப்பதால் உங்களுடைய படைப்புகள் தொலைக்காட்சி, வானொலி, செய்தித்தாள்களில் வருவதை வாய்ப்பிருக்கிறது. வாகன வசதி பெருகும். வெளி வட்டாரத்தில் பெருமையாக பேசப்படுவீர்கள். ராகுவும் சனியும் சாதகமாக இருப்பதால் அயல்நாட்டில் இருக்கும் நண்பர்கள், வேற்று மதம், மொழியினர் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். நகர எல்லையை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீட்டு மனை வாங்குவீர்கள். கன்னி பெண்களுக்கு உங்களுடைய புது முயற்சிகள் யாவும் பலிக்கும். திடீரென்று அறிமுகமாகும் நண்பர்களால் பயனடைவீர்கள். வியாபாரம் செழிக்கும். பற்று வரவு கூடும். பழைய பாக்கிகளும் வசூலாகும். புது வாடிக்கையாளர்களால் உற்சாகம் அடைவீர்கள். பங்குதாரர்கள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். கடையை விரிவுபடுத்துவது, அழகுபடுத்துவது போன்ற முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். உத்தியோகத்தில் உங்களை பற்றி நல்ல இமேஜ் உண்டாகும். அதிகாரிகள் உங்களை கலந்தாலோசித்து முக்கிய முடிவுகள் எல்லாம் எடுப்பார்கள். சக ஊழியர்களிடம் இடைவெளி விட்டு பழகுவது நல்லது. கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகளால் உற்சாகம் அடைவீர்கள். பழைய பிரச்சனைகள் பலம் குறைவதுடன் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறும் மாதம் இது. மேலும் விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.